வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 3 பகுமுறை வடிவியல் பயிற்சி 3/4 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1,0 0,1 என்ற புள்ளிகளின் வழியாகவும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 என்ற கோட்டின் மேல் மையத்தையும் உடைய வட்டத்தின் சமன்பாடு காணுங்க. சின்னதாக ஒரு படம் வரையும். இந்த படம் உங்களுக்கு புரியறதுக்காக தான். சரியா? ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்தின் மீது 2 புள்ளி இருக்கு. இந்த இடத்துல 1,0ன்ற புள்ளியும் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் 0,1 எப்படின்னா எடுத்துக்க மாற்றி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வட்டத்தின் மீது 2 புள்ளி இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டத்தோட மையம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அது எதில் இருக்குன்னா இந்த கோட்டின் மீது இருக்கு. இந்த கோட்டுக்கு பேர் என்ன பேர் பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ வட்டத்தோட மையத்தை நம்ம எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? -g, -f. -g, -f. இந்த வட்டத்தோட மையம் எந்த இதில் இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்ற கோட்டின் மீது இருக்கிறது. சரியா? இப்போ வாங்க, வட்டத்தோட சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த 1,0ன்ற புள்ளி இந்த வட்டத்தின் மீது இருக்கு. 1,0 வழி செல்வதால் அல்லது வழியே செல்கிறது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0 பிரதி இல்லாமல் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2g அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2f அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1ஐயும் 2gயும் பெருக்கினா 2g, 2fஐயும் 0 பெருக்கினா 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல 2g இருக்குது ப்ளஸ் c இருக்குது. இது ப்ளஸ் 1, இங்கே வந்தால் -1. இதை நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, வேறு புள்ளி என்ன இருக்குது? 0,1 வழியே செல்கிறது. 0,1 வழியே செல்கிறது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் இருக்க இடத்துல 0வும் ஒய் இருக்க இடத்துல 1ம் பிரதியிட போகிறோம். பிரதி இல்லாமல் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்கும். அப்போ 2g அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0, 2f அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த இடத்த பாருங்கள், 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2gயும் பெருக்குனா 0, 1 2fஐயும் பெருக்குனா 2f, இந்த ப்ளஸ் c அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க, 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, +1, இங்கே வந்தால் -1 மாறிடும். இது சமன்பாடு 2. இப்போ பாருங்க, மையம் இருக்கு இல்லையா, வட்டத்தின் மையம் -g, -f. பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். வட்டத்தின் மையம் மையம் எந்த எழுத கொண்டு குறிப்போம்? -g, -fன்னு குறிப்போம். ஆனது எதன் மீது உள்ளது? அவங்களா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன் மீது உள்ளது. இந்த கோட்டின் மீது இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இதான் xy, எக்ஸுக்கு பதிலாக -g பிரதியிடலாம், ஒய்க்கு பதிலாக -f பிரதியிடலாம். இது எதுக்கு சமமாக இருக்கும்? 1க்கு சமமாக இருக்குது. இதில் பிரதியிடணும். சரியா? இது சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு நம்ம கழிக்கலாமா? பாருங்க, 1, அதாவது நம்ம சால்வ் பண்ண போகிறோம், தீர்க்க போகிறோம். 1, 2, 3 இந்த சமன்பாடுகள் நம்ம தீர்க்க போகிறோம். முதல்ல 1லிருந்து 2 மைனஸ் பண்ணுவோம். பாருங்க, முதல்ல இடது பக்கம் பாருங்க, 2g ப்ளஸ் c. இந்த இடது பக்கத்தை மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் மைனஸ் பண்ணதுனால 2f -g ஈக்குவல் டு -1. இப்போ வலது பக்கம் மைனஸ் பண்ண போகிறோம். எதை? -1. அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இடது பக்கத்து கூட மைனஸ் பண்ணோம், வலது பக்கத்து கூட மைனஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ப்ளஸ் c -c கேன்சல் ஆயிருமா? இந்த இடத்துல 2f மைனஸ் 2g இல்லையா, 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு -1. -y மைனஸ் பெருனா +1 மாறிடும். அப்போ 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இது 2ன் மடங்கு இருக்கா, அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா. அப்போ 2 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல்
பை 2. 2 கொண்டு வகுத்துட்டோமா இங்கே ஜி மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இதான் என்னது நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. இப்போ பாருங்க, இந்த 3வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதலாமா? நம்ம கேன்சல் ஆகும் பாருங்க. 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? மைனஸ் ஜி மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 1. மைனஸ் ஜி மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 1. நமக்கு என்னென்ன மதிப்புகள் வேணும்? ஜி மதிப்பு வேணும், எஃப் மதிப்பு வேணும், சி மதிப்பு வேணும். இப்போ பாருங்க, நமக்கு இது அப்படியே கேன்சல் ஆகும் பாருங்க. ப்ளஸ் ஜி மைனஸ் சி கேன்சல். மைனஸ் ஒரு எஃப் மைனஸ் ஒரு எஃப் கூட்டினா மைனஸ் 2 எஃப், 0 1 கூட்டினா 1. அப்போ எஃப் ஈக்குவல் டு 1 பை இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். மைனஸை நம்ம மேலே இங்கே கூட போட்டுக்கலாம். மைனஸ் 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. எஃபோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது பாருங்கள், இன்னும் ஜி வேணும், சி வேணும், 2 மதிப்பு வேணும். அப்போது எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2 என எதில் பிரதியிட போகிறோம்? 2வது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டில் பிரதியிடலாமா? பாருங்கள், 2வது சமன்பாடு என்ன இருக்குது? 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1. 2 எஃப்க்கு பதிலாக மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்குது. பாருங்கள், இது வந்து கேன்சல் ஆயிருமா? 2 2. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் 1, இதுங்க வந்து ப்ளஸ் 1 மாறும். அப்போ சி ஈக்குவல் டு 0. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதை கொண்டு போய் பிரதியிடலாமா? சி ஈக்குவல் டு 0 என எதில் பிரதியிட போகிறோம்? 1ல் பிரதியிடலாமா? 1ல் பிரதியிட. 1வது சமன்பாடு பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஜி கிடைச்சிரும். 1வது சமன்பாடு இங்கே இருக்குது பாருங்கள். 2g ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1. 2g ப்ளஸ் சி, சியோட மதிப்பு 0, எதுக்கு சமமாக இருக்குது? மைனஸ் 1க்கு சமமாக இருக்குது. 2 ஜியும் கூட்டம் என்ன வரும்? 2g தான் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ ஜி ஈக்குவல் டு மைனஸ் 1. 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். நமக்கு தேவையான எல்லா மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், வட்டத்தோட சமன்பாடு மேலே எழுதணும் இல்லையா? முதல்ல அதை எழுதுங்க. திரும்பியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதான பொதுவான வடிவம். நம்ம மேலே எழுதுன அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2g, ஜியோட மதிப்பு பாருங்க மைனஸ் 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. எஃப் பாருங்க, எஃபோட மதிப்பு மைனஸ் 1 பை 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி. சியோட மதிப்பு என்ன? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், சியோட மதிப்பு 0. 0 ஈக்குவல் டு 0. சுருக்கிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 2 2 கேன்சல் ஆயிருமா? ப்ளஸ்ஸை மைனஸ் பேர்னா மைனஸு, 1 எக்ஸையும் பேர்னா எக்ஸ் தான். 2 2 கேன்சல் ஆயிருமா? ப்ளஸ்ஸை மைனஸ் பேர்னா மைனஸு, 1 ஒய்யும் பேர்னா ஒய் தான். ப்ளஸ் 0 இது ஆக போகிறத விட்டுடலாம். அப்போ ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான வட்டத்தோட சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.